சாப்ஸ் சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சப்பாத்தி, ரைஸ், தோசை கூடலாம் சூப்பர் காம்பினேஷன், அல்டிமேட்டாக இருக்கும் இது. நீங்கள் சாப்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. பீஃப் சாப்ஸ் கிரேவி செஞ்சுக்கலாம். அதுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், தனியாத்தூள் போட்டுக்கலாம், ரொம்ப காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம், மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் போட்டோம், ஆயில் போட்டோம். இப்போ சாப்ஸுக்கு தேவையான அளவு உப்பு இதை போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடலாம். இது மேரினேட் ஆகிற டைமுக்குள்ளே நம்ம ஆனியன், டொமேட்டோஸுக்கு தேவையாக இருக்கிறதால கட் பண்ணி வந்துடலாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சு பீஃப் செஞ்சுக்கலாம். பீஃப் கொஞ்சம் கிரேவியாக தான் செய்கிறேன், செமி கிரேவி. சோம்பு போட்டுக்கலாம், ஆனியன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன்ஸும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் ஃப்ரை ஆகட்டும். ஆனியன்ஸ் ஃப்ரை ஆனதும் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மீட் மேரினேட் பண்ணதில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் தூள் எல்லாம் போட்டிருக்கோம். ஒரு ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பச்சை மிளகா போட்டுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மீட் மேரினேட் பண்ணதுல சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். கார்லிக் பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். டொமேட்டோஸ் நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. பாருங்க, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி நல்லாவே ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க பீஃப் ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பீஃப் குக் ஆகணும். இது சாப்ஸு நல்லா ரொம்ப தின் ஸ்லைசஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு குக் ஆகிடும். பாருங்கள், அதனால இது குக் ஆகிறதுக்கு நம்ம 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போது சால்ட் போட்டிருக்கோம். ஆனியன், டொமேட்டோ வதங்கும் போது சால்ட் போட்டிருக்கோம். 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருக்கோம். இதில் மூடி வைக்கலாம், நல்லா குக் ஆகட்டும். ஓகே, இது ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம குக் ஆகிறதுக்கு விடலாம். இது குக் ஆகிடுச்சுன்னா நல்லா ஒரு செமி கிரேவி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி வைங்க. சாப்ஸ் சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சப்பாத்தி, ரைஸ், தோசை கூடலாம் சூப்பர் காம்பினேஷன், அல்டிமேட்டாக இருக்கும் இது. சப்பாத்தி, தோசை கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபைனலாக நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சாப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.